நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வருவதுதான் இந்த வேளையில இதற்குரிய காரியங்களிலே நாங்கள் இன்னும் அதி ஆழத்துக்குள்ளே கடந்து சென்று சகல ரகசியங்களை அறிந்து கொண்டு உமக்குள்ளே நாங்கள் அப்பா ஆசீர்வாதமாய் இன்னும் ஐயா உமக்குள்ளே நாங்கள் பலனாய் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தருகிற ஊழியக்கானுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுத்த விட்டபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சரீர நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றிலும் நாம் யாவரும் வழிந்து ஓடுகிற அனுபவத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஆமேன். ஆமேன். பாருங்கள், பிசாசுடைய தந்திரமே என்னவென்றால் சத்தியத்தை அறிய முடியாதபடி மனக்கண்களை குருடாக்குவதுதான். இது ஏதேன் தோட்டத்திலே துவங்கினது. அவனுடைய பொய்யனாகிய பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவனும் முக்கியமான சத்தியங்களை அறிய விடாதபடி மனக்கண்களை குருடாக்கிதான் அவன் வேலை செய்கிறான். அது இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் என்னது, நம்முடைய ஆவி மனிதனை குறித்து தெளிவில்லாத ஒரு கண்ணோட்டத்தை வைத்து விட்டார். ஸோ தேங்க் காட், இந்த நாட்களில் நாம் ஆவி மனிதனை குறித்தும் தெளிவாக படிக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதன் அப்பழுக்கற்றதாக இருக்கிறது. ஸோ நம்ம சோர்ஸை ஆவி மனிதனிலே எடுக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து அல்லாமல் நம்முடைய எல்லா ஆதாரமும் நம்முடைய ஆவி மனிதனிலே தேவ நிறைத்து வைத்திருக்கிற அங்கே இருந்து நாம் எடுத்துக்கொள்ள பழகும் பொழுது நன்மையும் கிருபையும் தானாகவே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஸோ இந்த நாள்ல உங்களுக்கு இதை கற்றுத்தரும் பொழுது எனக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தேவனை துதிக்கிறேன். ஸோ அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற இந்த பாடத்திலே நான் இரண்டாவது லெசன் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு அடிப்படையாக ஆவி, ஆத்மா, சரீரம் புஸ்தகத்திலே 3வது சாப்டர், புதுப்பித்தல், ஆமோதித்தல் மற்றும் அனுபவித்தல், இந்த தலைப்புல இருக்கிற இந்த பாடத்துல 10 கேள்விகளை கேட்டு அதுக்கு பதிலை கண்டுபிடித்து நாம் எல்லாரும் இதுல தேறி வர போகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். யார் வாசிக்கிறாங்க? ஆடியோ கேட்கலையே. ஓகே ஓகே, சாரி பாஸ்டர். கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வில் தேவ வல்லமையையோ ஜெயத்தையோ சந்தோஷத்தையோ பார்ப்பதில்லை, ஏன்? வெரி குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். எஸ் சிஸ்டர் கிரேஸ், கிருப சகோதரி சொல்லலாம். 23வது பக்கம் முதல் பந்தில, எனக்குள் தேவன் வைத்திருப்பவைகளை கண்டுபிடித்து எங்கள் மனதை புதுப்பிக்கும் வரை நாங்கள் எந்த வல்லமையோ ஜெயத்தையோ அல்ல சந்தோஷத்தையோ எதையும் வெளிப்படையா பார்க்க முடியாது. கரெக்டான பதில் பாருங்க. ஆமா, ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்குள் தேவன் வைத்திருப்பவைகளை கண்டுபிடித்து என் மனதை புதுப்பிக்கும் வரை. அப்படின்னா என்ன பொருள்? முதலாவது, எனக்குள் தேவன் வைத்திருப்பவை என்றால் என்ன? நாங்க நீதிமான், ஆமா, நமக்குள்ளே அது எங்கே வைத்திருக்கிறார்? ஆவி மனுஷன்ல. வெரி குட். அப்போ மனதை புதுப்பிக்குதல் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன் ஏற்றுக்கொள்ளுவது, அதுதான் மேட்ரு. எனக்குள்ள தேவன் என்னை பரிசுத்தம் வச்சுட்டாரு, தேவ நீதி வச்சுட்டாரு, பரிபூர்ணம் வச்சுட்டாரு,
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டார் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளுகிறதா என்பதுதான் கேள்வி. நம்முடைய வகுப்புல வருகிற எல்லாருக்குமே அந்த 3 காரியங்கள் பாருங்க: வல்லமை, ஜெயம், சந்தோஷம். கண்டிப்பா நீங்க இதுல வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம், இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது மனது. அதுல குறிப்பாக இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நம்ம அதிகமாக இந்த வகுப்புகள்ல படிக்க போறதுனால இன்னும் இதை ஏற்றுக்கொள்ள ஏற்ற மிகு வாழ்க்கை நமக்கு வெளிப்படுகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது. சக்சஸ்ஃபுல் லைஃப், ஜாய்ஃபுல் லைஃப், பவர்ஃபுல் லைஃப் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்போ மனதை புதுப்பிங்கள் என்று எந்த வசனத்துல சொன்னார்? நீ திறக்க வேண்டாம். 12:2. வெரி குட். மனம் புதிதாகுதல் அப்படி என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். எல்லாமே ஏற்றுக்கொள்றது தான் இருக்குது. முதலாவது பாருங்க, அறிந்து கொள்ளுதல். இந்த புக்கு, இந்த சாப்டருக்கு நல்ல தலைப்பு கூட, புதுப்பித்தல், ஆமோதித்தல் மற்றும் அனுமதித்தல். ஆமா, முதலாவது புதுப்பித்தல் என்றால் இப்படி எடுத்துக்கொள்ளும், மனதை ஏற்றுக்கொள்ள வைப்பது. ஆமா, எனக்கு தான் இதெல்லாம் செய்திருக்கிறாரு. அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார், எனவே எனக்கு துக்கம் கிடையாது. அவர் தரித்திரர் ஆனார், எனவே எனக்கு தரித்திரம் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுதல். 2வது ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். அந்த 2 இருந்தாதான் என்ன நடக்கும்? அனுபவித்தல் நடக்கும். சரிங்களா? வெரி குட். அப்படி நம்ம 2வது கொஸ்டின் போயிடலாம். நம் வாழ்வில் வெற்றி அல்லது தோல்வியை எது நிர்ணயம் செய்கிறது? வெரி குட். முக்கியமான கேள்வி. எஸ், மகேஸ்வரி சிஸ்டர். 25வது பக்கத்துல இருக்கு ஐயா. வெரி குட். உங்கள் மனம், எண்ணம் மற்றும் குணநலன்களே உங்கள் ஆவியில் வெற்றி அனுபவிப்பதா அல்லது காண்கின்ற மண்டலத்தில் தோல்வியை அல்லது மரணத்தை தழுவுவதா என்பதை நிர்ணயம் செய்கிறது. வெரி குட். ஓகே. எது நம் வாழ்வில் வெற்றி அல்லது தோல்வியை நிர்ணயிக்கிறது என்றால் ஆத்மா. உங்கள் மனம் என்ன? கரெக்டான பதில், அது ஆத்மா. அதாவது ஆவியிலே நடந்ததை ஆத்மாவில ஏற்றுக்கொள்வது. ஆத்மா என்றால் என்ன? மனம், எண்ணம், தாட்ஸ். வெரி குட். ஆமா, நான் திரும்ப அதை வாசிக்கிறேன் பாருங்க. பேஜ் 25ல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். உங்கள் ஆத்மாவில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பின்தொடர்ந்து சரீரம் செயல்படும். அதனால் உங்கள் மனம், எண்ணம் மற்றும் நலன்களே உங்கள் ஆவியில் வெற்றியை அனுபவிப்பதா அல்லது காண்கிற மண்டலத்திலே தோல்வியை அல்லது மரணத்தை தழுவதா என்பதை நிர்ணயம் செய்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் மனதை புதுப்பிப்பது நீங்கள் மறுரூபம் ஆவதற்கு உதவும். மறுரூபம் என்றால் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது வெரி குட். அதாவது அனுபவிக்கிறது அல்லது புதிய வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வேற ஒரு ரூபம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இதுல நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பட்டர்ஃப்ளை. அது ஒரு கூட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு ரூபத்துல இருக்கு. அந்த கூட்டை விட்டு வெளியே வரும் பொழுது வண்ணமயமாக மாறிவிடுகிறது, மறு ரூபமாக மாறிவிடுகிறது. டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், மறுரூபம். அதாவது வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுதான் மறுரூபம். ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் மனதை புதுப்பிப்பது நீங்கள் மறுரூபம் ஆவதற்கு உதவும். அதாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை இப்போ வேகமா சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் தேவன் இன்னொரு லெவல்ல கொண்டு போறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற 10 வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொன்னாதான் மண்டை ஏற்றுக்கொள்ளும். ஒரு நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். நீங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால நம்ம போயிடுறோம். நான் வேகமா சொல்லிடுறேன். நீங்கள் உலகிற்கு உப்பு,
உலகத்திற்கு ஒளி. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள். உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும். நீங்கள் சொல்லுகிறபடியே ஆகும். ரைட்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு 10 வசனங்களை சூஸ் பண்ணுங்க. டைம் இருக்கிறவங்க எழுதி வைங்க, இதை தியானிங்க. இட் இஸ் பிராக்டிக்கல் அக்கார்டிங் டு த கிங்டம் ஆஃப் காட். அப்புறம் ஆனா ஹியூமன் மைண்டுக்கு அது பிராக்டிக்கலா இல்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்லுகிறேன் என்றால், அந்த உயர்வான நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்னவெல்லாம் உயர்வாக சொல்லி இருக்கிறாரோ அவைகளை தியானியுங்கள். ரைட்? நம்ம ரொம்ப சிம்பிளா சபை இதை இக்னோர் பண்ணிட்டு பாருங்க. ரைட்? நான் என்ன யோசிக்கிறேன், அதை முயற்சி தான் பார்ப்போமே. எதை முயற்சித்து பார்க்கணும்? தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார். இதுல ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவங்க, யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், இன்னும் சில வருஷம் பல வருஷங்கள் கழித்து இதை பார்க்க போகிற அருமையான தேவர்களே, இத 10 இயேசு கிறிஸ்து சொன்ன உங்களை குறித்து சொன்னவற்றை நீங்க எப்படி அலட்சியம் பண்ணலாம்? அப்போ இந்த மேலானவைகளை நீங்க தியானிக்க 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 கீழானவைகள் ஒளிந்து போகும். ஒளிந்து போகும். அழகான வேர்ஸ் பாருங்க. அது அங்க இருக்காது. குறைவானதுல என்ன? மனதுல சோர்வு, பயம், கவலை, பிள்ளைகள் இன்னும் சரியா சில காரியங்கள்ல உள்ள லைஃப்ல செட்டில் ஆகல, குழந்தை இல்லை, வியாதி, இவைகள் எதையுமே நீங்கள் தேடியும் காணாது இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், கிருபை கிருபை கிருபை. இயேசு கிறிஸ்து சொன்ன 10 வார்த்தைகளையும் தியானிங்க. உங்க வீட்டுல எழுதி போடுங்க. ரைட்? ஆமா, இதெல்லாம் ஆண்டவரே நீர் பொய் சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையில, எங்கள் சந்ததியாருடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நிறைவேறுகிற காலம் துவங்கி விட்டது என்று தைரியமாக பேசுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சொல்லுவதற்கு ஏன் பயப்படணும்? வெரி குட். நீங்க எனக்கு நன்றாக ஒன்றை தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் நீங்கள் இந்த பயணத்துல இணைந்திருக்கிறீர்கள். சரிங்களா? நம்முடைய தலைமுறையில நம்முடைய உலகத்தை நம்மை கொண்டு தேவன் உழுக்க போகிறார். எல்லாரும் கை தூக்கி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். வெரி குட். 3வது கொஸ்டின் போயிடலாம். நம் விசுவாசம் எப்பொழுது வேலை செய்ய துவங்குகிறது? வெரி குட். சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர் உங்க பேர், சாரி மறந்துட்டேன், உங்க பேர் சொல்லுங்க. 3வது இருக்கிற சிஸ்டர் மர்சி. ஓகே, உங்க பேரே வர்ற மாதிரி போட்டு வைங்க மர்சி சிஸ்டர். இப்போ அன்மியூட் பண்ணிடுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க. இன்னும் நீங்க டச் பண்ணல, திரும்ப ஒரு முறை டச் பண்ணுங்க, ஓபன் ஆயிடும். தேங்க்யூ. உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆமோதிப்பதினாலேயே ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஆன்சர் எழுதியிருக்கேன். இன்னொன்னு என்ன எழுதியிருக்கீங்க? இன்னொன்று எழுதியிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் வைத்த நற்காரியங்களை நான் அங்கீகரித்த பொழுது என் விசுவாசம் வேலை செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில. வெரி குட். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனாலும் சேர்த்து 10 மார்க் தான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஆமா, பாருங்க. அப்போ இப்படி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள் விசுவாசம் இதுவரைக்கும் வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமோதிப்பதுன்னா ஏற்றுக்கொள்ள. ஆமா, என்னை பற்றி தான் சொல்றாரு, எனக்கு மரணம் கிடையாது, என்னை பற்றி தான் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று என்னை பற்றி தான். இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள பெரிய மிராக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துடும். அந்த ஃபெய்த் வேலை செய்யும். ஆமா, மரித்தோரை எழுப்பக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? ஆமோதிக்கும் பொழுது என்ன செய்வீங்க? நீங்க போய் வீட்டுல என்ன செய்ய மாட்டீங்க? அது அடக்கம் பண்ண விட மாட்டீங்க. கண்டிப்பா அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட், இல்லையா? நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரத்துல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. என்ன சாட்சி சொல்லுவீங்க? ஐ ஆம் a world shaker.
ரைட்? அப்போ உங்க பேர பிள்ளைகள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ல நம்மள அதிகமா மதிக்கல, ஏன்னா we are outdated நினைக்கிறாங்க. I humbly request you to update yourself. எதன் மூலமா? வசனத்தின் மூலமா. 100 வருஷம் கழிச்சு உங்க பேரை சொல்லுவான், வீட்டுல பெருசா போட்டிருப்பா, டெட் ரைசர், பாட்டி பேர் போட்டிருப்பார்ல, பவானி டெட் ரைசர், மை கிராண்ட்மா. ரைட்? அருமையானவர்களே, அந்த ஒரு குதூகலமான வாழ்க்கைக்குள்ள பயணிக்கிறீங்களா உற்சாகமா, இல்ல சோர்ந்து போகிறீங்களா? இல்ல உற்சாகமா பயணிங்க. ஆமா, உங்க பிள்ளைகளை உங்ககிட்ட தீர்வுக்கு வருவாங்க. என்னையும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நம்மள அப்படி கண்டுக்க மாட்டாங்க கிராண்ட் சில்ட்ரன். இப்ப திடீர்னு போன் பண்றாங்க, தாத்தா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தாத்தா ஆபரேட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் இப்பதே வந்திருக்கோம். ஆமா, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சந்ததி மாத்திரமல்ல, இந்த உலகத்தார் உங்களை தேடி வருவார்கள். எப்பொழுது என்றால் உங்களில் உள்ள சகல நன்மைகள் பல இருக்கு பாருங்க. இப்ப நான் ஒரு 10 சொன்னேன், இன்னும் ஒரு 5-6 சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிந்ததுதான். என்னது? நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You have been made God's righteousness. அப்புறம் you have been sanctified. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. உங்களில் உள்ள சகல நன்மைகளையும். எனக்குள்ள என்ன இருக்கு? நான் தேவநீதி இருக்கு எனக்குள்ள. I have been perfectly perfected, sanctified. யார் நமக்கு பரிசுத்தமானார்? கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. எந்த வசனம்? திறக்காம சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1:31. வெரி குட். எல்லாரும் ஒரு நேரம் பாத்துருங்க. ஐயா, நம்ம பரிசுத்தெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுங்க. நீங்க திரும்ப திரும்ப அதை யோசிக்காதீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து பாவ எண்ணங்கள் வெளியே வர முடிகிறது. ஆனாலும் குறைவு இல்லாம இருக்க இல்ல. பாருங்க, 1 Corinthians chapter 1 verse 31. அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். நம்ம பரிசுத்தெல்லாம் அழுக்கு கந்தல்ங்க, குற்ற உணர்வே அடையாதீங்க. சரிங்களா? ஏனென்றால் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. உங்க முழங்கால்னாலேயோ உங்க பக்தினாலேயோ உங்க கிரியையினால வருது, அதுக்கு பேரு மனித நீதி. அதை வைத்து ஆண்டவரிடத்துல போகவே முடியாது. துணிஞ்சு எழும்புங்க, தைரியமா டெட்ரைஸ் பண்ண போங்க, தைரியமா ஹீலிங் பேசுங்க, தைரியமா வீட்டுல போர்டு போடுங்க, இங்க இலவச சுகம் அளிக்கப்படும் போடுங்க. அருமையான தேவர்களே, உற்சாகப்பட்டு எழும்புங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்ங்க. நம்ம பாக்கியவான்களாகவும் இருக்கிறோம், பொறுப்பு மிக்கவர்களாகவும் இருக்கிறோம். எதுல பாக்கியவானா இருக்கிறோம்? சகலவித நன்மைகளிலாலும் தேவன் நம்ம நிறைத்து இருக்கிறார். நம்ம ஸ்டேட்டஸ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அவருடைய ஸ்டேட்டஸ் அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. நீங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள். ரைட்? சோ இந்த மேலானவைகளே நீங்கள் நாடுங்கள். ஏனென்றால் உங்கள் பரிசுத்தம் உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே வராது, வரக்கூடாது, வர முடியாது. அது இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டு, அதான் நன்மைகள். அதுல 4 காரியம் இருக்கு பாருங்க. 4 நன்மை தானே. இன்னைக்கு பதில் என்ன? உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆமோதிப்பதிலேயே ஆரம்பிக்கிறது. என்னது? நீதி. இயேசுவையே நமக்கு நீதி ஆக்கி விட்டார். என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தல். இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு ஞானமாக்கி விட்டார். இயேசுவையே எனக்கு மீட்பாக்கிட்டாருப்பா. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. இந்த ஒன்னை ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு கிளாஸையே முடிச்சிடலாம். ஆமேன்னு போட்டுடலாம் பாருங்க. இதுக்கு மேல இயேசுவும் சொல்ல முடியாது, பவுலும் சொல்ல முடியாது. இயேசு என்ன சொல்லிட்டாரு? அந்த 10 வசனங்கள். பவுல் என்ன சொல்லிட்டாரு? எப்பா, நீ இப்பொழுதே எப்படித்தான் இருக்கிறாரு? தேவ நீதிமானா இருக்கிறார், தேவ பரிசுத்தமா இருக்கிறார், தேவ பலனா இருக்கிறாய். பாப்பா சாதாரண வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியும்? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், no one can live an ordinary life if he knows the truth rightly. சத்தியத்தை சரியா அறிந்தா சக்சஸ் மட்டும்தான் நம்ம தலையெழுத்து, வெற்றி மட்டும்தான் நம்முடைய தலையெழுத்து, பெருக்கம் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம தலையெழுத்து. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம் சிஸ்டர். நாம் யார் என எங்கே பார்க்க வேண்டும்?
அதை அறிந்து கொள்ளும் போது நம் வாழ்வில் என்ன தொடங்கும்? வெரி குட். லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. 26வது பக்கம். ம் தேவனுடைய ஆவிக்குரிய கண்ணாடியில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது உண்மையில் நாங்கள் யார் என்று பார்க்கவும் அனுபவிக்கவும் முடியும். தொடங்குவோம். வெரி குட். அப்ப எங்கே பார்க்க வேண்டும்? ஆவிக்குரிய கண்ணாடியில, வசனத்துல. கண்ணாடியில வசனத்துல பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு 10-15 காரியம் சொன்னோம். அந்த கண்ணாடி உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று. அந்த கண்ணாடி உங்களை குறித்து என்ன சொல்லுது? ஸ்டீஃபன், லிதியாவே சொல்லுங்க. தேவர்களா இருக்கிறோம், உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம், வெரி வெளிச்சமா குட். இருக்கிறோம். போதும். பிடிச்சிட்டீங்க. இன்னொன்னு பார்த்தோம், இயேசுவே நமக்கு ஞானமா இருக்கிறார், மீட்பா எல்லாமே பாருங்க. இருக்கிறார், ஆயிட்டார் இருக்கு. 2000 வருஷமா மதம் என்ன சொல்லுது? இல்லன்னு சொல்லு. ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு விளக்கம் யாராவது சொல்லுங்க. எங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்தமாக வேண்டும். என்னன்னா வெரி குட். மனிதனில் மட்டும்தான் நாங்கள் முழுதும் பரிசுத்தம் அடைந்து விட்டோம், பரிபூர்ணம் அடைந்து வெரி குட். ஓகே, அந்த ஆவியிலே நாம் பெற்றுக்கொண்ட பரிபூரணத்தையும் பரிசுத்தத்தையும் எப்பொழுது நம்ம அனுபவிப்போம்? ஆத்மா ஆவியோட இசையும் போது. ஓகே, அப்படின்னா என்ன பொருள்? ஆத்மாவை நாங்கள் ஆவியோட சேர்ந்து ஆவியில வார்த்தையில இருக்கிற இதுகளை, ஆவி என்னது? வார்த்தையில இருக்கிறது தான் ஆவி. ஆவி என்னது? ஆவி இந்த மனிதன்ல எல்லாரும் திங்க் பண்ணுங்க. இன்னும் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கு. இன்னும் யோசிங்க. நாங்க பரிசுத்தம், நீதி, தேவஞானம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு தந்து அவராவே இருக்கிறார். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, பிபிலிக்கலி ஸ்பீக்கிங், மனிதன் என்றாலே ஆவி மனுஷன் தான். சரிங்களா? ஆவியிலே பெற்றிருக்கிற இந்த நன்மைகளை அக்செப்ட் பண்றீங்களா? உங்க மைண்ட் அக்செப்ட், ஆமா இதை சொன்னதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, எனக்கு அந்த 10 வார்த்தைகளை என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு இயேசு கிறிஸ்து சொல்றதா கரெக்டா இருக்கும், மனுஷன் சொல்றதல்ல. இயேசு என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் கரெக்ட் என்று உங்க மைண்டை ஏற்றுக்கொள்ளுகிட்டதா? அதான் மேட்ரு. மனம் புதிதாகுதல் என்றால் சிம்பிளா ஞாபகம் வச்சுடுங்க. இந்த 15 காரியங்களை ஞாபகம் வச்சுடுங்க. 10 இயேசு கிறிஸ்து சொன்னது சொல்லிட்டேன். பவுல் என்னெல்லாம் சொல்றாரு? தேவ பலன், இயேசுவையே நமக்கு தேவ பலன் ஆகிட்டார், தேவ மீட்பாக்கிட்டார், தேவ பரிசுத்தமாக்கிட்டார், வேற என்ன? தேவ நீதி ஆக்கிட்டாரு, தேவ ஞானம் ஆக்கிட்டாரு. இப்ப இன்னைக்கு பாருங்க, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் ஆவியானவர் கொடுக்கிறார் பாருங்க. 10 நான் யார் என்று இயேசு கிறிஸ்து 10 காரியங்களை சொல்லி இருக்கிறார். பவுல் 5 காரியங்களை சொல்லி இருக்கிறார். இந்த 15ஐயும் ஏற்றுக்கொள்ளுவதுதான் மனம் புதிதாகுதல். போங்க, இதுக்கு மேல விளக்கம் வேண்டியதில்லை. நான் பாவி, நான் புழு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் சொல்றாரு நீங்கள் தேவர்கள் என்று. தேவன் நம்மை தேவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறாரு. எந்த ஊழியக்காரருக்கு நம்மை பாவி என்று சொல்லவோ பூச்சி புழுன்னு சொல்வது யாருக்கும் அதிகாரமே கிடையாதுங்க. ஏன்? நாம் யார் உடையவர்களானோம்? வேறு ஒருவருடையவர்கள் ஆனோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள் ஆகிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. முதலாவது பாருங்க, நாம இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது உங்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார். ஒரு ஹிஸ்டரியில ஒரு நடந்த இன்சிடென்ட் சொல்லுவாங்க பாருங்க. அமெரிக்காவுல அடிமையாக அநேக கருப்பு இன மக்களை பிடிச்சு கொண்டு ஏழை விடுவாங்களாம், வாலிப பிள்ளைகளை. அந்த ஏழை எடுக்கிறவருக்கு அவள் முற்றிலுமாக அடிமை. எப்படி அவங்கள பயன்படுத்தலாம். அப்போ ஒரு பெண்ணை ஏழை விடும்போது ஒருத்தர் ரொம்ப ஹை ரேட்டுக்கு எடுக்கிறார்.
இந்த பிள்ளைக்கு ரொம்ப பயம் வருது, இந்த மனுஷன் நம்மளை எப்படிலாம் சீரழிக்க போறானோ அப்படின்ட்டு. கடைசி உயர்ந்த விலையை கொடுத்து டாலரை கொடுத்து வாங்கிட்டு வரும்பொழுது காரி துப்புனாலாம், எப்படி நீ என்னைய அழிக்க போற அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, வீட்டு வந்து சொன்னாரா, ஏமா நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டேன், இன்னும் யாருமே உன்னை தொட முடியாது, நானும் உன்னை தொட மாட்டேன், நான் உன்னை ஃப்ரீ பண்றேன் அப்படின்னா. சரிங்களா? யாரும் உன்னை தொட முடியாது, தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு எல்லாம் ஃப்ரீடம், நீ எங்கேயும் போய் வாழு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எல்லாம் நான் உனக்கு தகப்பனா. அப்போ சொன்னாலாம், காலில் விழுந்து அவ சொன்னாலாம், ஐயா நான் உங்க கூடயே தான் இருப்பேன். அந்த அன்பின் அடிமையா மாறிட்டாலாம். இதே போலதான் அருமையானவர்களே, நம்மை விலைக்கிரையும் கொடுத்து நமக்கு ஃப்ரீடமும் கொடுத்துட்டார், நீ எப்படியும் வாழுன்னு சொல்லி. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ தேவனுடைய பிள்ளை, நம்ம தொடவே முடியாது, நம்மை தொடுகிறன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமா, ஒருவரும் உங்களை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அருமையான தேவர்களே, சோர்ந்து போகாதீங்க, அதிர்ச்சி அடையாதுங்க. என்ன அந்த அண்ணன் தேவர்கள் தேவர், எப்படிதான் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் எழும்ப வேண்டாமா? அதனாலதான் ஆவியானவர் என்ன உற்சாகப்படுறது, நீ கூப்பிடுப்பா, தேவர்களே தேவர்களே என்று கூப்பிடுங்கிறார். யாரும் உங்ககிட்ட கேட்டா சொல்லுங்க, எழுதி இருக்க ஒரு வசனம் இல்லையே, பல வசனம் இருக்க, சங்கீதத்துல இருக்கு, யோவான் 10 இருக்கு பாருங்க. தைரியமா சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் மேல கை வைத்து சொல்லுங்க, எப்பா அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், அக்கார்டிங் டு ஜான்ஸ் காஸ்பல் verse 10 chapter 10 verses 34 and 35, Jesus has made you God. அப்பதான் அவன் திரும்பி, என்ன பாட்டு இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரியாம போனோகிராஃபி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க இதை சொல்ல சொல்ல அதுல இருந்து விடுதலை அடைவான் இல்லையா? சோர்ந்து போகாதீங்க. நீங்க மேல்நாட்டுல வாழ்றீங்க, உங்க பிள்ளைகள் திருமணத்துக்கு கோஆபரேட் பண்ணலையா, நீங்க சொல்லுங்க. ஆமா, முதலாவது உங்களுக்குள்ள சொல்லுங்க, என் பிள்ளை பெஸ்டா வாழுவான், ஆண்டவர் என்ன டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த டிசைனை ஏற்றுக்கொள்வான். திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது, இவருக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும், இவன் எனக்கு பேர பிள்ளைகளை பெற்று தருவான் என்று முதலாவது யாரிடத்திலே சொல்ல வேண்டும்? நம்மிடத்துல சொல்லணும். ஆமா, என் பிள்ளைகள் நல்லா கீழ்ப்படிவாங்க, அவங்க தவறான வழியில போக மாட்டாங்கன்னு நம்ம மைண்டை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். நீங்க பதஷ்டப்பட்டீங்கன்னா பருப்பு வேகாது. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. எல்லாரையும் போல, உலகத்தாரை போல உங்க ஐம்புலன்கள் சொல்லுவதற்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க. இவன் எங்க உருப்பட போறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்று கல்யாணம் ஆகாம ஊர் சுத்துறான், என் பிள்ளைய அப்படி ஆயிடுவான். இது கார்னல் மைண்டு, மாம்ச சிந்தை. அது என்னத்தை கொண்டு வரும்? அந்த வார்த்தை வாயால சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை இல்லையா? மாம்ச சிந்தை இப்படி இருக்குன்னே இருக்கு, அந்த சிந்தைக்குள்ள போகாதீங்க. நீங்க அலைனாங்க, வார்த்தையோடு அலைனாங்க, கண்ணாடியாகிய வார்த்தையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஓகே, கேள்வி என்னன்னா, நாம் யார் என எங்கே பார்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கண்ணாடியாகிய வசனத்தில் பார்க்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, அதை அறிந்து கொள்ளும் போது நம் வாழ்வில் என்ன தொடங்கும் என்றால், நீங்கள் யார் என்று பார்க்கவும் அனுபவிக்கவும் தொடங்குவீர்கள். கொஞ்சம் கிளியரா பேசுவோம். இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொல்லி இருக்கிற 10 ஸ்டாண்டர்டையும், பவுல் உங்களை குறித்து சொல்லி இருக்கிற 5 ஸ்டாண்டர்டையும் நீங்க மெடிடேட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுல ஒட்டி வைங்க. உங்க பிள்ளைகள் அல்லது உங்க பேர பிள்ளைகள் எங்க பாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நீங்க இன்னும் கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். சரிட்டா? ஆமா, பைபிள் முழுசா அப்படித்தானங்க இருக்கு. இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாங்க? பிசாசுக்கே தலைவன்ட்டாங்க பாருங்க. வெரி குட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ரட்சிப்பின் முழு பலனை அனுபவிக்க செய்ய வேண்டிய 2 யாவை? யார் சொல்லணும்? அனட்டா சிஸ்டரா? மனதை புதுப்பித்தல், எங்கள் ஆவியில் உள்ள பரிபூரணத்தை அங்கீகரித்தல். வெரி குட், அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு பல கொஸ்டின்ல திரும்ப திரும்ப பாக்குறோம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு என்னன்னா,
யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இதை அறிந்திருந்தார்களோ, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இல்ல, பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல இவைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம தடுமாறுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இதை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் தான் அனுபவித்திருக்கிறார்கள். ரட்சிப்பின் முழு பலனை அனுபவிக்க செய்ய வேண்டிய 2 என்னதான், என்னை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பவுல் அப்போஸ்தலனும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை அங்கீகரிப்பது. மனதை புதுப்பிப்பது என்றால் ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நானும் இதுல நிக்கிறேன். இது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். நம்முடைய, அதாவது முதலிலே மாறுவது நம்முடைய எண்ணங்கள், மனது. ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம், மனநிலை மாறாமல் பணநிலை மாறாது. ரைட்? ஆமா, நம்முடைய தாட்ஸ் எல்லாம் பிப்ளிக்கல் ஆயிடணும். உதாரணத்துக்கு பாருங்க, வேதத்துல எந்த இடத்துல ஒரு நீடு அரைஸ் ஆனாலும் அல்லது ஒரு பற்றாக்குறையை நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் வேதாகம வழி ஒரே ஒரு வழிதான். அது என்ன வழி? சுவாசம். இன்னும் கொஞ்சம் வாங்க மேல. சூப்பர் நேச்சுரல் தான் காட்ஸ் வேஸ். நீங்க திரும்ப திரும்ப வேதத்துல தியானிங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நாலேஜ் உள்ளவங்க, இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனமதை புதுப்பிப்பதிலும் உங்கள் ஆவியில் உள்ள பரிபூரணத்தை அங்கீகரிப்பதிலுமே இருக்கிறது. நம்ம தாவீதை எடுத்துடுங்களேன், எந்த வழியிலும் உங்களை விட சிறந்தவன் கிடையாது, என்னை விட சிறந்தவன் கிடையாதுங்க. இதை சொன்னதும் இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். தாவீது நம்மை விட சிறந்தவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து எந்த வசனத்துல என்ன சொன்னாரு? வெளியே போய் அவன் அந்த இதை எடுத்து சாப்பிட, என்ன சார்? அவர் அந்த சீசர்களோட போய்க்கல அந்த பயிரை எடுத்து அவர் சாப்பிட்டவர். இல்ல, தாவீதை குறித்து நான் கேட்கிறேன். தாவீது நம்மை விட சிறந்தவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்ல. நாமெல்லாம் யாரு? அவனை விட பெரியவர்கள். சொன்னது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் டோல்டு. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாரு? பரலோகராஜ்யத்துல நாங்க பிறந்திருக்கிறபடியினால. ஹல்லேலூயா. ஆமா. ஆனா பாருங்க, ஓகே, வெரி குட். அப்போ இவனுக்கு இந்த நாலேஜ் இருந்துங்க. என்ன நாலேஜ் இருந்தது? உம்மால் நான் ஒரு சேனையை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த நாலேஜ் எதனால இருந்ததுன்னா, தேவன் ஆட்டு இடையனை எந்த லெவல்ல வச்சிருந்தாரு என்கிற நாலேஜ் தாங்க மேட்ரு. வேற எதுவுமே மேட்ரு கிடையாது. இல்ல, அவனுக்கு தெரியுது என்ன, நான் என்னால இன்னைக்கு இவன் தலையை எடுக்க முடியும். எப்படிங்க அவனால முடிஞ்சது? The heaven has chosen for that purpose, but he was a rejected piece. இல்லையா? அவங்க வீட்டுல அந்த விருந்துக்கு கூட அவனை அழைக்கல. ஏனென்றால் அந்த ஆட்டு இடையனை தேவனால் உயர்த்த முடியாது என்று ஈசாய் முதற்கொண்டு எல்லாரும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் வந்தாரு பாருங்க சாமுவேல் தாத்தால. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வயசாயிட்டு என்னால இனிமே என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கலாம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. மோசைக்கு எந்த வயசுல ஊழியம் கொடுத்தாரு? 80. ஆபிரகாம எப்ப ஆசீர்வதிக்க துவங்கினாரு? 100. ஹல்லேலூயா. அப்போ உங்க சரீரம் எல்லாம் இளமைக்கு மேல இளமையா திரும்புது. அப்படிலாம் மனசுல வச்சிடுங்க. வெரி குட். நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, தேவன் உங்க எல்லாரையும் உயர்த்த போறாரு. 2 ஒன்று, ஊழியத்துல உயர்த்து போறவர், ஆசீர்வாதத்துல உயர்த்துவாரு. அநேகர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க இப்போதே ஒரு சிலர்கிட்ட தேடி வருவாங்க. சரிங்களா? இதை நம்ம அது முடிச்ச பிறகு நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லணும்.
இந்த வகுப்பு எனக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. ரைட், அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 இல்ல, 6 போலாம். நாம் மறுபடியும் பிறந்த பொழுது பூரணமாக பெற்றுள்ள 5 ஆசீர்வாதங்கள் யாவை? வெரி குட். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம்ல. தட்ஸ் குட். அனட்டா சிஸ்டரா? நான் சொல்லிட்டேன். ஓகே, எஸ் பிரதர் பிலிப் சொல்லுங்க. Power, anointing, victory, Yes. joy, Yes. peace. எஸ், வெரி குட். பாட்டம் மோஸ்ட் லைன்ஸ் பாருங்க இந்த பேஜ் 23. உண்மை என்னவென்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுதே தேவன் தம் வல்லமையை, அபிஷேகத்தை, ஜெயத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவ நீதியை, தேவ மீட்பை, தேவ பரிசுத்தத்தை, வேற என்ன, தேவ பலனை, தேவ ஞானத்தை எல்லாம் வச்சுட்டார். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாம். பிரச்சனைகள் எழுந்தால் எப்படி மாற வேண்டும், எப்படி மாறக்கூடாது? 2 உதாரணங்கள் எழுதுக. வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. பிரச்சனை வரும் பொழுது கசப்பாய் மாறக்கூடாது, சிறப்பாக மாற வேண்டும். அல்லேலூயா. உதாரணம் சொல்லுங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் வெரி குட். என்ன செஞ்சான்? அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்தான், மற்றவர்களை விசாரிச்சான். வெரி குட். இன்னொரு உதாரணம். தானியேல். ஓகே, புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு சொல்லுங்க. பவுலும் சீலாவும் சூழ்நிலைகளை சிறப்பாக மாற்றிக்கொண்டார்கள். ஜாலியா இருந்தாங்க, பாட்டு பாடினாங்க. ரைட், வெரி குட். 8வது கொஸ்டின் போயிடலாம். எஞ்சியுள்ள நம் வாழ்வில் இயேசு கிறிஸ்து மற்றும் பவுல் போல உலகை உலுக்குறார்களாக செயல்பட செய்ய வேண்டிய 6 எழுதுக. வெரி குட். ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? Yes, brothers, page 22ல கடைசி paragraphல இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மீதி பகுதியை நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இருப்பவைகளை எப்படி காண்கிற மண்டலத்திலே கொண்டு வருவது என்பதை குறித்து அறியவும் கற்கவும் வேண்டும். நீங்கள் உங்கள் ஆவியில் உள்ள சகல நன்மைகளையும் அங்கீகரிப்பதை கொண்டே உங்கள் விசுவாசமானது சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய செயல்படக்கூடிய நிலைக்கு வருகிறது. காண்கிறவைகளை மட்டுமே நீங்கள் அங்கீகரிப்பீர்களானால் காணாதவைகளை உங்களால் அங்கீகரிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். எனில் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ள நற்காரியங்களை உணர்ந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட வேண்டும். அவ்வளவுதான். இது பேராகிராஃப்ல எத்தனை 6 பாயிண்டா இருக்கோ பாருங்க. அறிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உணர, அதெல்லாம் நீங்க ரவுண்டு கூட போட்டு வைக்கலாம். விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். இல்ல நம்ம கொஞ்சம் ப்ரிசைஸா அங்கீகரிக்க வேண்டும். அதோட ஆமா, ஏற்றுக்கொள்வது அங்கீகரிப்பு. ஓகே. ஆமா, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? அறிய வேண்டும். அறிய வேண்டும். அறிவு மேட்டர்ஸ். அறிவுதான் எல்கேஜி. சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமா, யூ ஷால் நோ. நோயிங்ல தான் எல்லா மேட்டரும் இருக்கு. அந்த நோயிங்க குறித்து ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையால். எஸ், ஆமா, அறிவில்லாம தான் மேட்டருங்க. நம்ம முதல் பெற்றோருக்கு என்ன அறிவு இல்லாதனால தோற்று போனாங்க. தேவர்கள் போலவே இருக்கிறார்கள் என்ற அறிவு இருக்கு. வெரி குட். அந்த அறிவு இல்ல, இன்னொரு அறிவும் இல்ல, அதனாலதான் ஓடி ஒளிஞ்சாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அறிவு. ரைட், வந்தா ஏற்றுக்கொள்ளுவாருங்கிற அறிவு இல்ல. இதே பிரச்சனை தான் இளைய குமாரனுக்கு இருந்தது. அதனாலதான் பண்டி மேய்க்க போனான். அறிவு
பிரைமரியா தேவன் நம்மை அன்கண்டிஷனலா, நிபந்தனை இல்லாம அன்கண்டிஷனல் லவ்வ நம்ம மேல வச்சிருக்காரு பாருங்க. அந்த அறிவு வேணும். இட் இஸ் நாட் கண்டிஷனல். அதுக்கு நிபந்தனையே கிடையாது. நிபந்தனைகளை எப்படி நீக்கினார் சொல்லுங்க. எபேசியர் 2:14. எப்படி என்று கேட்கிறேன், எங்க என்று கேட்கவில்லை. இல்ல, நியாயப்பிரமாணத்தை கொண்டார். அதான் அதான் ஓகே. எப்படி கொண்டு தகர்த்து ஒழித்தார்? சிலுவையிலே. என்ன செஞ்சாரு? யோசிங்க, அவசரப்பட வேண்டாம், நீங்க யோசிங்க. கொலோசியர்ல உள்ள வசனம் போல பாஸ்டர். கொலோசியர் எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்த குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆமா, நீங்க யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்டா சாந்தமாக பதில் சொல்றதுக்கு ஒரு விடையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்ப நியாயப்பிரமாணமே கிடையாதா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரிடத்துல நீங்க சாந்தமா பேசலாம். எப்படின்னா, அது ஒரு நாள் ஒழியாதது. எது? நியாயப்பிரமாணம் தந்ததி சந்ததியாக உள்ளது, ஒழியாது. ஆகவே என்ன, அதாவது ஒண்ணு கீழ்ப்படியணும், இல்லைன்னா தண்டனை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகும், இல்லையா? ஆமா. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் நிரபராதி ஆயிடுறாரு. சோ நாம செய்ய போகிற பாவங்களுக்காகவும் உச்சபட்ச தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். மரண தண்டனை உச்சபட்ச தண்டனை, அதையே ஏற்றுக்கொண்டதுனால இப்ப நாம கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல அவர் கீழ்ப்படிச்சிட்டாரு. ஒண்ணு கீழ்ப்படியணும், இல்லைன்னா தண்டனை பெறுறது ஒரு கீழ்ப்படிதல் தானே. அவர் அந்த தண்டனையை, உச்சபட்ச தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு தண்டனை இல்லை. அப்படிதான் தகர்த்து கொண்டு ஒழிச்சார். இல்ல நான் இதையே கேன்சல் பண்ணி, அவர் கேன்சல் பண்ணல, அவர் நிறைவேற்றிட்டாரு. நாம் நிறைவேற்ற வேண்டிய வேலையை எதை ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம செய்கிற பாவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நாம தான் தண்டிக்கப்படணும். எல்லாருமே கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவர் கொல்லப்பட்டதுனால நமக்கு மரணம் கிடையாது. அப்படித்தான் அவர் அதை நிறைவேற்றினார் பாருங்க. சரிங்களா? என்ன கேள்விக்கு இந்த பதில் பார்க்கிறோம்? எந்த கேள்வி? 8ஆம் கேள்வியில அப்போ எஞ்சியுள்ள வாழ்நாள் எல்லாம் நம்ம அவனுடைய கிருபை, நமக்கு மரணம் கிடையாது, அல்லது அட்லீஸ்ட் 120 இயர்ஸ்க்கு மேல நம்ம வாழ போறோம். நம்முடைய பிரதானமான போக்கஸ் எதுல இருக்குன்னா, இதை குறித்து அறிகிற அறிவிலே அறிய வேண்டும், கற்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இதே தான் நமக்கு வேலை. சரிங்களா? அவரை அறிகிற அறிவிலே நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க தானாகவே நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்ம 9வது கேள்விக்கு போயிடலாம். எலிசா இரட்டிப்பான அபிஷேகம் மற்றும் இரட்டிப்பான வல்லமை பெற்றான். நாம் எவ்வளவு பெற்றுள்ளோம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. லிதியா சிஸ்டர், அடுத்தது யாரு? அமரதேவா சிஸ்டர் சொல்றீங்களா? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. என்ன கேள்வி என்ன நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எலிசா ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு தேவைன்னு ஜெபிச்சா, எனக்கு வேணும் அப்படின்னா நாம எவ்வளவு பெற்று இருக்கிறோம்? எஸ் சிஸ்டர், யாராவது சொல்லுங்க, சொல்லாதவங்க. புதிய உடன்படிக்கையின் பிரகாரமாக நாங்க அவருடைய பரிபூர்ணமான பெற்றிருக்கிறோம். வெரி குட். ஆமா. எப்போ அது நடந்தது? மறுபடி பிறந்த பொழுதே நடந்துச்சு. எங்கே நடந்தது? ஆவி மனுஷன்ல நடந்துட்டு. அப்ப ஏன் நம்ம அநேகர் இதுல நம்ம அனுபவிக்கவில்லை? மனம் புதிதாகல, ஆத்மா புதிதாகல, அதாவது ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? அப்படின்னா என்ன பொருள்?
வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஓகே, பாருங்க. இது கடைசி கொஸ்டின்ல இருக்குன்னு நினைக்காது. ஏற்றுக்கொள்ளாது இல்ல, பாருங்க. ஐம்புலன்களின் அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்கிறோம். பார்ப்பவை, நுகர்பவை, காது கேட்குது, இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருது பாருங்க. பாடியில இருந்து வருது. எனக்கு வலி இருக்குது, இது அந்த வியாதியா இருக்குமோ, இந்த வியாதியா இருக்குமோ, அதை நினைக்கிறோம், அதை மெடிடேட் பண்றீங்க. சூழ்நிலைகள், பிள்ளைகள் சரியில்லை, தேசம் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, எனக்கு கடன், இதெல்லாம் வெளியே இருந்து வருகிற இந்த ஐம்புலன்கள் இருந்து வர்ற தரவு. ஆனா நமக்கு இன்ஃபர்மேஷனை எங்க இருந்து எடுக்கணும்? ஆறாவது அந்த வசனத்துல இருந்து எடுக்க வேண்டும். கடைசி கேள்விக்கு போயிருமா? இன்னொரு கேள்வி கேட்டுரு, அதுக்கு பிறகு 10வது கொஸ்டின் போயிடுவோம். இந்த ரெண்டையும் ஞாபகம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுவோம். எப்படி? இயேசு கிறிஸ்து என்னை பற்றி சொன்ன 10 காரியங்கள், பவுல் அப்போஸ்தலர் என்னை பற்றி சொன்ன 5 காரியங்கள், 10+15. சரிங்களா? இதுதான் நம்ம மைண்ட் சீக்கிரம் ரெனியூ ஆகும். அதனால அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் வசனமாகிய கண்ணாடி. வசனத்துக்கு விட்டு வெளியே நம்ம போறதே இல்லை. கடைசி கொஸ்டின் போயிடலாம். சுயநீதியை தேடுகிறவர்கள் எதை சந்தேகிக்கவில்லை, எதை சந்தேகிக்கிறார்கள்? இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்றீங்களா? தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படவில்லை. தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்த விரும்புகிறாரா என்பதை குறித்தே சந்தேகிக்கிறார்கள். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பாருங்க, பேஜ் 23 கடைசி 2 லைனுக்கு மேல இருக்கு பாருங்க, மிடில் பேராகிராஃப்ல. ஏனென்றால் அவர்கள் நோக்கமெல்லாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இருக்கிறதே தவிர தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதில் இல்லை. அவ்வளவுதாங்க மேட்ரு. நமக்கெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் வேஸ்டா போச்சு. சதா என்னத்தை தான் நினைச்சோம், நான் இன்னும் என்ன செய்யணும். இன்னைக்கும் சிலமா அப்படி நினைப்போம். நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணுதான் செய்யணும். என்னை அவர் எந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த 15 வசனத்தை தியானிங்க. இந்த 15 வசனங்களும் என்ன செய்கிறதுனா, இருக்கிறீர்கள் 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 சொல்லுது. இவைகளை இருக்க வைப்பதற்கு இயேசுவையே நமக்கு ஆதாரமாக்கி விட்டார். இயேசுவையே உங்களுக்கு தேவ பலன் ஆக்கிட்டாரு. ஆகினால நீங்கள் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? உங்களுக்கு ஞானமாக்கிட்டாரு. So you will be able to believe the supernatural performance of the Lord of yourself. அந்த ஞானம் தான் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவையே உங்களை ஞானமாக்கிட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாரோ அப்படிதான் நான் தீர்த்து வைப்பேன். ரைட்? இயேசுவையே உங்களுக்கு மீட்பாக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? எதுவுமே நான் அணுக முடியாதுப்பா. வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டவன். ரைட்? சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன், தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டவன். ஏன்? அவர் மீட்பர் ஆயிட்டார். மீட்பை தரவில்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்க கவனிக்கணும். தேவன் உங்களுக்கு மீட்பை தரவில்லை, தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரவில்லை, அவரே உங்களுக்கு ஞானமாக்கிட்டார். எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? யோசித்து பாருங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு அடுத்த தலைப்புக்கு ஆவியானவர் கொடுத்துட்டாரு பாருங்க. எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? என்ன லிதியா சிஸ்டர், இப்படிதான் எனக்கு தலைப்பு வந்துட்டே இருக்கு. இப்ப அதுக்கு உள்ள பாயிண்ட் எல்லாம் வந்து பாருங்க. 15 பாயிண்ட் வந்துட்டேன். இயேசு கிறிஸ்து உங்களை எந்த ஸ்டேட்டஸ்ல சொல்றாரோ, பவுல் அப்போஸ்தலர் என்ன ஸ்டேட்டஸ்ல சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டாலே சூப்பர் நேச்சுரல் லைஃப் தானே வாழ முடியும். எனக்கு என்ன அஷூரன்ஸ் தெரியுமா? ஆனா நீங்க இவ்வளவு எப்படி தைரியமா பேசுறீங்கன்னு நீங்க கேட்பீங்க. என்னை ரொம்ப தைரியப்படுத்துறது என்னன்னா, அவர் நல்லவர்களை யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ராடினரி பர்சனை யூஸ் பண்ணல. என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும் பாருங்க. எனக்கு உடனே அது ஆன்சர் வந்துடும். டேய், உன்னை இன்னும் பெருசாக்குவேங்கிறார். ஏன்? இல்லாதவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், பேதைகள் தானே வேணுங்கிறாரு. வயசானவங்க அதையும் சேர்த்துக்கிடுவோம். வயசானவங்க சபையில என்ன சொல்லுவாங்க? இளைஞர்கள் தான் தேடி. இளைஞர்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அது ஆக்சுவலா தப்பு. மகேஸ்வரி சிஸ்டர் சாரி, நமக்கு எங்க வயசாச்சு? நம்ம எப்பவுமே அவருடைய பிள்ளைகள் தானே. என்ன சிஸ்டர் மகேஸ்வரி? ஆமா, நமக்கு வயசே ஆடுறது இல்லையே. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஐ கேன்சல் தட். ஆமா, அவர் 60+ யூஸ் பண்ணுவாரு, 100+ யூஸ் பண்ணுவாரு, பண்ணியிருக்காரு.
சோ அருமையானவர்களை சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகம் உங்களுக்கு ஒரு மேலான வாழ்க்கையை வைத்திருக்கிறது, மேலான ஊழியத்தை வைத்திருக்கிறது, மேலான எதிர்காலத்தை வைத்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? 10வது கொஸ்டின் என்ன பார்த்தோம்? சுயநீதியை தேடுகிறவர்கள் எதை சந்தேகிக்கவில்லை, எதை சந்தேகிக்கிறார்கள் என்றால் கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர்கள் நோக்கமெல்லாம் நாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? ஒண்ணுதான் செய்யணும், அவரை அறிகிற அறிவுல வளரணும். அப்ப அவரை அறிகிற அறிவு எப்படி வளர முடியும்? என்னை பற்றி என் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதிலே நீங்க வளருங்க, அதையே தியானிங்கல்ல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் மகா பாக்கியவான். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழ முடியும். இப்பொழுது நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்பதாக நான் ப்ரேயர் பண்ணிடட்டுமா? ஆமா, அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார்ல, எஞ்சியுள்ள வாழ்க்கையில எல்லாம். ஆனால்தான் நானும் உங்களோட சேர்ந்துட்டேன். திரும்ப திரும்ப படிப்போம் இல்ல. இந்த ஆவி ஆத்மா சரீரம் 2 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் எடுத்தேன். இப்போ நான் திரும்ப படிக்கும் போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எந்துவா இருக்கு. நான் ஆவியிலேயும் சரீரத்திலேயும் என்னுடைய எண்ணங்களிலேயும் நான் பலப்படுகிறேன். தேவன் தாமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டேஷன் என்னது, அவரை அறிகிற அறிவில நான் பெருகிட்டே இருப்பேன். ஏனென்றால் பெருக்கம் என்பது என்னுடைய தலையெழுத்து. அந்த ஒண்ணுதான் நம்முடைய தரிசனம், நம்ம கோல். இதை நீங்கள் செய்யும் பொழுது ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் சர்வ சாதாரணமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார். வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற எல்லா ப்ரொடெக்ஷனையும், எல்லா ப்ரொமோஷனையும், எல்லா ப்ரொவிஷன்ஸையும் தேவன் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். திடீர்னு நீங்க பாப்பீங்க, ஆமா நம்ம போன வருஷம் இவ்வளவு சஃபரிங்ல இருந்தோமே, இப்ப எவ்வளவு விடுதலை அடைஞ்சிட்டோம்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை தெளிவாக எங்களுக்கு வந்ததுக்காக நன்றி 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 நன்றி. நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை மறவாமல் இருக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பீராக. இந்த நாளில இதுல இணைந்திருக்கிற, இந்த வகுப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே இருக்க தீர்மானம் எடுப்பார்களாக. அதிலே உள்ள மேலான நன்மைகளை அவர்கள் சீரியஸா எடுக்கிறாங்க. இவர்களை நீர் ஒரு உப்பாக வைத்திருக்கிறீர், ஒளியாக வைத்திருக்கிறீர், அநேகருக்கு பயன்படுத்த நீர் ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வருகிற காலங்களிலே இந்த யூடியூப் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்க போகிறவர்களும் இதுல போக்கஸ்டா இருப்பார்களாக. பிசாச நீ விட்டுவிடு. அநேக ஆயிரங்கள் இந்த வகுப்புகள் மூலமாக பயன்பெற போறாங்க. ஆமா, உலகத்தை உலுக்க போறாங்க. தேவரீர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஆமென்.